இப்போ ஏன் பயப்படுறாங்க அப்படின்னா, இது நாள் வரைக்கும் இல்லாத அளவுக்கு புதிய வெப்பத்தன்மையில் பசிபிக் ரீஜன் இருக்கு. உணவு உற்பத்தியில பாதிப்பு இருக்கும். அப்போ இங்க இருக்கக்கூடிய இந்த கடலினுடைய நீரோட்டம், இங்க இருக்கக்கூடிய டெம்பரேச்சருடைய இன்க்ரீஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் வறட்சியையும் தமிழகத்தில் பயங்கரமான வறட்சியும் உண்டாக்கும். அப்படி அப்பனா நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா மழை குறைவாக இருக்கும், வெயில் அதிகமா இருக்குன்றீங்களா? இப்ப பூமி தோன்றிய ஆரம்ப காலகட்டத்துல முதல் இருந்த உயிரினங்கள் எல்லாம் கார்பன் டை ஆக்சைடு தான் சுவாசிச்சுட்டு இருந்துச்சு. அப்ப கார்பன் டை ஆக்சைடு தான் அதிகமா இருந்துச்சு. சோ இந்த இதுவரைக்கும் பூமியில இதுவரைக்கும் 5 முறை முற்றிலுமாக உயிர்கள் அழிந்து போயிருக்கு. டைனோசர்ஸ் கடைசியா அழிஞ்சு போனது உயிரினம். சரி சரி, இதே எல்னினோ தென்மேற்கு பருவமழை குறைக்குது, ஆனா வடகிழக்கு பருவமழை நம்மளுக்கானது அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஹெவியா இருக்கும். 2015 ஏற்பட்ட பெரும் வெள்ளத்தை விட மிகப்பெரிய வெள்ளத்தை நம்ம சந்திக்க வேண்டி இருக்குன்னு சொல்றாங்களே சார், நீங்க அது சார் பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுற்றுச்சூழல் ஆர்வலர் மற்றும் பூவுலக நண்பர் வெற்றி செல்வன் அவர் சந்திப்பவர். சார் வணக்கம் சார். வணக்கம். என்ன சார் பயமா இருக்கு? இன்னும் ஒரு 10 மாசம் எல்னினோ சூப்பர் எல்னினோ அப்படின்னு சொல்றோம். அது அப்படின்னா என்ன சார்? அதாவது நம்ம பூமியினுடைய ஒவ்வொரு பகுதியிலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான தட்பவெப்ப சூழ்நிலை இருக்கும் இல்லைங்களா? வேற வேற இடத்துல வேற விதமான டெம்பரேச்சர்ஸ் இருக்கும். வட துருவம் தென் துருவம் பயங்கர பனிப்பாறைகள் இருக்கும், ரொம்ப குளிர்ந்த பகுதி இருக்கும். அதுவே பூமியோட மத்திய பகுதியில் பார்த்தீங்கன்னா நிறைய டெசர்ட்ஸ் இருக்கக்கூடிய சகாரா பாலைவனம், தார் டெசர்ட், இந்த மாதிரி நிறைய பாலைவனம் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கும். இந்தியா, லாட்டின் அமெரிக்கா போன்ற நாடுகள் பார்த்தீங்கன்னா நல்ல பயோடைவர்சிட்டி இருக்கக்கூடிய பசுமை நிறைந்த சூழல் அப்படிங்கிற அமைப்பு முறை இருக்கு. அப்போ ஒவ்வொரு பகுதியிலும் வேறு வேறு விதமாக இருக்கக்கூடிய லேண்ட்ஸ்கேப்ஸ் இருக்கு. இப்போ இந்த மாதிரி லேண்ட்ஸ்கேப் இருப்பதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கிளைமேட்டிக் சிஸ்டம். ஸோ அந்த ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு விதமான கிளைமேட்டிக் சிஸ்டம் வேலை செய்யுது. ஸோ பூமி எங்குமே பார்த்தீங்கன்னா இந்த கிளைமேட்டிக் சிஸ்டத்துக்கு ஒன்றோடு ஒன்று சார்ந்து இருந்தாலும் ஒரு பிராந்தியத்தில் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு யூனிக்கான ஒரு கிளைமேட்டிக் சிஸ்டம் அமைப்பு முறை தனியாக இருக்கு. அப்போ அந்த ஒவ்வொரு அமைப்பு முறைக்கும் தனியாக நம்ம பேர் கொடுத்து நம்ம அழைக்கிறோம். ஏன்னா ஈஸியா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். நம்ம வெப்பமண்டல நாடுகள் அப்படின்னு நம்ம ட்ராபிக்கல் ரீஜன் நாம சொல்றோம் அப்படிங்களா? பூமத்திய ரேகை கிட்ட இருக்குது அது. அப்போ சப்கான்டினென்ட் நம்ம சொல்றோம் இல்லைங்களா? இந்த மாதிரி அடையாளப்படுத்துவது கண்டமாக பிரித்து அடையாளப்படுத்துவதன் மூலமாக ஈஸியா நம்ம லேர்ன் பண்ண முடியும். சயின்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நமக்கு எல்லாத்தையும் பேரிட்டு அழைக்கிறோம். அப்படி கடலுடைய நீரோட்டம் இருக்குங்களா? அப்போ ஒவ்வொரு பகுதியிலுமே கடலுடைய நீரோட்டம் வேறுபடும். அந்த கடலோட நீரோட்டத்தை தன்மையை பொறுத்து அந்த ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு விதமான பேர் நம்ம வச்சிருக்கோம். இப்போ பசிபிக் ரேஞ்சில் இருக்கக்கூடிய கடலுடைய நீரோட்டம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அதுக்கான அமைப்பு முறைக்காக அழைப்பதற்கு தான் இந்த எல்னினோ, அதாவது எல்னினோ சதர்ன் ஆசிலேஷன் சொல்லுவாங்க. சரி, அதான் அதனுடைய முழு பெயர். ஸோ இந்த எல்னினோ அப்படிங்கிற அமைப்பு முறை என்ன அப்படின்னா, அந்த கடலோட நீரோட்டம் எப்படி மாறுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி அங்கே இருக்கக்கூடிய அட்மாஸ்பியரிக் சர்க்குலேஷன்ல மாற்றத்தை உண்டாகும், காற்றோட்டத்திலையும் மாற்றத்தை உண்டாகும். ஏன்னா உங்களுக்கு கடலோட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அதிகமான எவாபரேஷன் இருக்கும் இல்லையா, நீராவியாகும். அந்த நீராவி ஆகின்ற போது அப்போ அது ஒரு காற்று மண்டலத்தை ஒரு மாற்றத்தை உருவாக்கும், காற்று சுழற்சி அமைப்பு முறையை உருவாக்கும். ஸோ அப்போ என்னன்னா கடலினுடைய நீரோட்டம், கடலுடைய தட்பவெப்பநிலை அங்கே இருக்கக்கூடிய காற்றை எப்படி மாற்றி அமைக்குது அப்படிங்கிறத பொறுத்து அதுக்கு பெயரிட்டு அழைக்கிறாங்க. அது வெப்ப காற்றை கொண்டு வந்துச்சுன்னா அது எல்னினோ, குளிர்ந்த காற்றை கொண்டு வந்துச்சுன்னா அது லானினா. ஓகே, இது ஒரு சுழற்சி முறை தான். அப்போ இந்த வருஷம் நமக்கு எல்னினோ இருக்குது அப்படின்னா இது 1 வருஷம் 1.5 வருஷம், சில சமயம் 4 வருஷம் வரைக்கும் நீடிக்கும். அதுக்கப்புறம் அது நியூட்ரல் ஃபேஸ்க்கு போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் லானினாவாக மாறும். அதுக்கப்புறம் திருப்பி நியூட்ரல் ஃபேஸ் வரும், அதுக்கப்புறம் எல்னினோ வரும். இது ஒரு சுழற்சி அமைப்பு முறை. இப்போ ஏன் பயப்படுறாங்க அப்படின்னா, இது நாள் வரைக்கும் இல்லாத அளவுக்கு புதிய வெப்பத்தன்மையில் பசிபிக் ரீஜன் இருக்கு. பசிபிக் கடல் ஆமா, பசிபிக் கடல் பயங்கர ஹீட் ஆயிட்டு வருது. அது மெரின் டெம்பரேச்சர் பயங்கர இன்க்ரீஸ் ஆயிட்டு வந்துட்டு, இது நாள் வரைக்கும் இல்லாத அளவுக்கு பயங்கர இன்க்ரீஸ் நடந்துட்டு இருக்கு. அந்த அளவுக்கு வெப்பம் அதிகமாச்சு அப்படின்னா பயங்கரமான அதுல இருந்து வரக்கூடிய கடல் நீரோட்டம் பயங்கரமா மாறுது, நீராவி அதிகமா வருது. அதனால காற்று அமைப்பு முறையில் மாற்றங்கள் ஏற்படுது. அப்போ வெப்ப காற்று நமக்கு இன்னும் அதிகமா வரும்.
ஸோ அப்போ அதனால என்ன சொல்றாங்கன்னா, கடந்த ஜூன் 2ஆம் தேதி வேர்ல்ட் மெட்ராலஜிக்கல் ஆர்கனைசேஷன் அவங்க வந்து ஆய்வறிக்கை வெளியிடுறாங்க. அவங்க இந்த மாதிரி எலினோ வரப்போது நம்ம தயாராகணும் அப்படின்னு சொல்றாங்க. யூரோப்பியன் ஜாயிண்ட் ஏஜென்சி இருக்காங்க, அவங்களும் ஒரு ஆய்வறிக்கை வெளியிடுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சவுத் ஈஸ்ட் ஏஷியா, சவுத் ஏஷியா இந்த 2 பிராந்தியங்களும் பயங்கரமான வறட்சி இருக்கும் அப்படிங்கிறாங்க. உணவு உற்பத்தியில பாதிப்பு இருக்கும். அப்போ இங்க இருக்கக்கூடிய இந்த கடல்நுரைய நீரோட்டம், இங்க இருக்கக்கூடிய டெம்பரேச்சரோட இன்க்ரீஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்தியாவில் வறட்சியையும் தமிழகத்தில் பயங்கரமான வறட்சியும் உண்டாக்கும் அப்படிங்கிறது. நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா மழை குறைவாக இருக்கும், வெயில் அதிகமா இருக்கும்ன்றீங்களா? ஆமா, மழைப்பொழிவு கம்மியா இருக்கும். ஆமா, அதாவது என்னன்னா நமக்கான மான்சூன் அப்படிங்கிறதுல அதுல நிறைய மாற்றங்கள் இருக்கும். மழைப்பொழிவு இருக்கும். பயங்கர வெப்பம் அதிகமா இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு மழைப்பொழிவு, வறட்சி, இந்த உணவு பற்றாக்குறை இது எல்லாமே ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. சார் எப்பயுமே எல்லைனோ வந்துட்டு தான் இருக்கு. எப்படி 2 வருஷத்துக்கு நீங்க 4 வருஷம் அப்படி இருக்கிறப்ப இந்த எல்லைனோ இதுல வந்து இது சூப்பர் எல்லைனோ ஆவரேஜ் விட இது 4 டிகிரிஸ் அதிகமாக வெப்பம் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்களே சார். ஆமா, உண்மைதான். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, நீங்க குறிப்பிட்டது மாதிரி எலினோ வந்து ஒரு இயற்கையா இருக்கக்கூடிய அமைப்பு தான். நம்ம பூமி தோன்றிய காலகட்டத்திலிருந்து ஒவ்வொரு டைம் பீரியட்ல இருந்து பாத்தீங்கன்னா அதனுடைய டெம்பரேச்சர் கண்டிஷன்ஸ் மாறிக்கிட்டே வருது, கிளைமேட்டிக் கண்டிஷன் மாறிக்கிட்டே இருக்கு. அப்படி மாறுகின்ற போது புதிய உயிரினங்கள் இருக்கும், பழைய உயிரினங்கள் அழிந்து போகும். இப்ப பூமி தோன்றிய ஆரம்ப காலகட்டத்துல முதல் இருந்த உயிரினங்கள் எல்லாம் கார்பன் டை ஆக்சைடு தான் சுவாசிச்சுட்டு இருந்துச்சு. அப்ப கார்பன் டை ஆக்சைடு தான் அதிகமா இருந்துச்சு. அப்புறம் டைனோசர்லாம் கார்பன் டை ஆக்சைடு இல்ல, அதுக்கு பின்னாடி அதுக்கு முன்னாடி ஏர்லியரா ஃபர்ஸ்ட் தோன்ற உயிரினங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கார்பன் டை. அதுக்கப்புறம் தான் தாவரங்கள் வருது, அப்புறம் தான் போட்டோசிந்தசிஸ் நடக்குது, அதுக்கப்புறம் தான் ஆக்சிஜன் இருக்கு, அப்புறம் ஆக்சிஜன் சுவாசிக்கக்கூடிய உயிரினங்கள் வருது. அப்போ கார்பன் டை ஆக்சைடு சுவாசிக்கக்கூடிய உயிரினங்கள் அழிஞ்சு போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸ்டிங்ஷன் அப்படிதான் நடக்குது. ஸோ இந்த இதுவரைக்கும் பூமியில இதுவரைக்கும் 5 முறை வந்து முற்றிலுமாக உயிர்கள் அழிந்து போயிருக்கு. டைனோசர்ஸ் கடைசியா அழிஞ்சு போன உயிரினம் அப்படின்னு. அப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த தட்பவெப்ப சூழ்நிலை கிளைமேட்டிக் கண்டிஷன் மாறுகின்ற போது அப்போ எந்த மாதிரி மாற்றம் ஏற்படுதோ அதுல எது அடாப்ட் ஆகுதோ அந்த உயிரினம் தப்பி பிழைக்கும். அதான் டார்வின் சொன்னார், தி எபிலிட்டி டு அடாப்ட் டு நியூ என்விரான்மெண்ட் வில் சர்வே அப்படின்னாரு. அப்போ மாறி வருகின்ற சூழலுக்கு தகவமைத்துக் கொள்ளக்கூடிய உயிரினங்கள் தப்பி பிழைக்கும். அப்போ பூமி தோன்றிய காலகட்டத்தில இருந்து கடந்த 450 கோடி வருடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா பூமி வேற வேற கிளைமேட்டிக் கண்டிஷன் மாறுதல் அடைஞ்சுக்கிட்டே இருக்கு. அதுக்கு பல மில்லியன் வருடங்கள் எடுத்துக்கும். ஆனா இப்ப என்ன நடக்குது, இப்ப நீங்க சொல்றதுக்கான காரணம் என்ன பாக்குறதுன்னா, நமக்கு இப்ப என்ன பிரச்சனைனா குளோபல் வார்மிங் நடந்துட்டு இருக்கு. இந்த குளோபல் வார்மிங் மனித சமூகத்தின் செயல்பாடு நடந்துட்டு இருக்கு. இந்த குளோபலா ரொம்ப ஃபாஸ்டா நடந்துட்டு இருக்கு. அதாவது பூமியினுடைய சராசரி வெப்பநிலை அப்படிங்கிறது கடந்த ஒரு 2000 வருடங்களாக ஒரு சமநிலையில இருக்கு. அப்படி 2000 வருடங்களாக இருந்த அந்த சமநிலை அப்படிங்கிறது இன்னைக்கு மாறி கடந்த 150 வருடங்கள்ல அதனுடைய சராசரி டெம்பரேச்சர் வந்து பாத்தீங்கன்னா 1.5 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்படி 1 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு 1 லட்சம் வருஷம் ஆகும். 1 லட்சம் வருஷத்துக்கு நிகழ வேண்டிய ஒரு நிகழ்வு 150 வருடங்கள் நடக்குது. அப்ப எவ்வளவு ஃபாஸ்டா இங்க இன்க்ரீஸ் ஆயிருக்கலாம். அப்ப இந்த ஃபாஸ்டா இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆகின்ற போது பூமியினுடைய இப்போது இருக்கக்கூடிய சமநிலை இருக்கலாம். பூமியினுடைய இப்போ லாஸ்ட் ஐசேஜ் முடி நமக்கு 20,000 வருடங்கள் ஆச்சு. 20,000 வருடங்களுக்கு முன்பாக ஐசேஜ் தான் பூமி இருந்துச்சு. கடந்த 8 லட்சம் வருடங்கள்ல 5 முறை ஐசேஜ் நடந்திருக்கு. ஸோ லாஸ்ட் ஐசேஜ் முடிஞ்சு அடுத்த ஐசேஜ் நோக்கி நம்ம வந்து போய்கிட்டு இருக்கோம். அதான் பூமியோட இயல்பாக இருக்கக்கூடியது. ஸோ லாஸ்ட் 20,000 இயர்ஸ்ல தான் பூமியோட ஒரு கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் ஒரு பேட்டர்ன்ல இருக்கு. அந்த பேட்டர்ன்ல இருக்கிறதுனால தான் நம்மளால விவசாயம் பண்ண முடியுது. இல்லைன்னா பூமி பயங்கர குளிர்ந்த பிரதேசமாக இருக்கும், விவசாயம் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லாம இருக்கும். ஏன் விவசாயம் பண்ண முடியுதுன்னா பூமி இன்னைக்கு ஒரு பேலன்ஸ் டெம்பரேச்சரா மாறி இருக்கு. இந்த கண்டிஷன் ஏற்ற மாதிரி நம்ம சிவிலைசேஷன் இப்போ எக்ஸிஸ்ட் ஆயிருக்கும். இப்போ என்ன சிக்கல் அப்படின்னா மனித சமூகம் செயற்கையாக அதிகப்படியான கார்பனை எமிட் பண்றதுனால இன்னைக்கு குளோபல் வார்மிங் நடந்துகிட்டு இருக்கு. சோ இந்த குளோபல் வார்மிங் என்ன பண்ணுதுன்னா இந்த பூமியினுடைய இயல்பு தன்மை இருக்கு இல்லையா, இயல்பாக இருக்கக்கூடிய கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதை கண்டமல் கொலாப்ஸ் பண்ணுது. ஸோ அந்த கொலாப்ஸினுடைய விளைவு தான் என்ன இருக்குன்னா இன்னைக்கு எல்லினோ வந்து பயங்கர புதுசா மாறுது. ஒண்ணு இல்ல, நமக்கு புயல் வந்து முன்னாடி என்ன வரும், அது வந்து கரையை தொடர்க்க வந்துட்டு நமக்கு கரையை தொட்டுச்சுன்னா அவ்வளவுதான். அது கரையை தொட்டனாவே புயலுக்கு பின் அமைதி, கரையை கடந்தாவே அமைதி. ஆனா இப்ப அப்படி இல்லையே சார். கரையை அது வந்து வாக்கிங் போகுது. ஆமா, இங்க பே பெங்கால் ஆரம்பிச்சு இந்தியன் சப்கான்டினென்ட் தாண்டி அரேபியன் சீக்கு போய் துபாய் வரைக்கும் போகுது. ஆமா சார். சோ இந்த மாதிரி நியூ சைக்ளோன்ஸோட தன்மையே வந்து மாறி இருக்கு இல்லைங்களா. அந்த மாதிரிதான் இந்த எலினோட அமைப்பு முறை மாறி. ஏன் அப்படின்னா இன்னைக்கு நம்ம கடல் இருக்கு இல்லையா, உலகளவில் இருக்கக்கூடிய ஓஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு பெர் செகண்டுக்கு 13 அணுகுண்டு வெடிச்சா எந்த அளவுக்கு ஹீட் வருமோ அந்த அளவுக்கு ஹீட்டை அப்சர்வ் பண்ணிட்டு. அப்பனா நாயாசாகி ஹீரோஷிமா போட்ட அணுகுண்டு விட அதிகமா இருக்கு. ஆமா, அந்த அவங்க யூஸ் பண்ண அந்த ஹிரோஷிமால பயன்படுத்தின அந்த அணுகுண்டு இருக்குங்களா, அப்ப வெளிப்பட்ட வெப்பம் விட இப்ப அதிகமா இருக்கு. பெர் செகண்டுக்கு 13 அணுகுண்டு அது உள்வாங்கிட்டு இருக்கு. அப்பனா இன்னும் கொஞ்ச நாள் போன மனித இனமே அழிஞ்சு போக போல. நீங்க ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க
டைனோசர் அதை அடாப்ட் ஆகலன்ட் அப்படின்னு இப்படிதானே போகும். ஆமா, இப்ப கொஸ்டின் இதே தான். இந்த மாறி வருகிற சூழலுக்கு நீங்க அடாப்ட் ஆக முடியுமா முடியாதுங்கிறதா. எல்லினோங்கிறது ஒரு சாம்பிள் தான், ஒரு டிப்பிங் ஐஸ்பர்க் தான். வந்துட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லினோ ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய கடலோட நீரோட்டத்தை மாறுகிறதுனால நமக்கு இந்த பிரச்சனை வருது. இந்த பக்கம் அதே மாதிரி அட்லாண்டிக் பெருங்கடத்திலும் கடல் நீரோட்டம் மாறிட்டு இருக்கு. அதன் பாதிப்பு தான் இன்னைக்கு யூரோப் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப யூரோப் பயங்கரமான வெப்பன்ஸ், வெயில், கோடை, அது கோடைக்காலம் தான் இப்ப அவங்களுக்கு. ஆனா டெம்பரேச்சர் 40 டிகிரி சார். ஆமா, அவங்களுக்கு பொதுவாவே 31, 32 தான் இருக்கு அந்த சம்மர்ல. ஆனா இப்ப 40 டிகிரி போயிடுச்சு இல்ல, ரோடுலாம் உருகி போச்சு, எல்லாமே இதாவது. அப்ப பேசிக்கா காரணம் என்ன? குளோபல் வார்மிங் என்ன பண்ணுது அப்படின்னா, கடலை பயங்கரமா சூடுபடுத்துது. அப்புறம் அதுக்கும் எல்னினோக்கும் எந்த சம்மதம் இல்ல. அது இல்ல, அது இயற்கை சீற்றம். இல்ல அதுக்கும் குளோபல் வார்மிங் சேர்ந்து, அதுவும் இயற்கை சட்டம் கிடையாது. அதுவும் குளோபல் வார்மிங், அதுவும் குளோபல் வார்மிங் தான். ஆனா எல்னினோ கிடையாது. எல்னினோ கிடையாது. அது என்னன்னா, அங்க இருக்கக்கூடிய காற்று சுழற்சி அமைப்பு வந்து அட்லாண்டிக் மெடிட்டரேனியன் ஓவர் டர்னிங் சர்க்குலேஷன் சொல்லுவாங்க, அமாக்குன்னு சொல்லுவாங்க. சரி, சரிங்களா? மேலக்கு போலார் வெட்டெக்ஸ் அப்படி சொல்லுவாங்க. சோ காற்று சுழற்சி அமைப்பு மாதிரி எல்லா பகுதியிலும் மாறிட்டு இருக்கு நான் சொல்றேன். நமக்கு பசிபிக் ரீஜன்ல இருக்கக்கூடிய காற்று சுழற்சி அமைப்பு மாதிரி கடல் நீரோட்டம் மாறுறதுனால நமக்கு எல்லினோ பாதிப்பு வருது, ரைட்டுங்களா? அதே போல யூரோப்புக்கு பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய காற்று சுழற்சி அமைப்பு வந்து வடதுருவ பகுதியில் இருக்கக்கூடிய போலார் வெட்டெக்ஸ் சொல்லுவாங்க. அப்புறம் அட்லாண்டிக் மெடிட்டரேனியன் ஓஷன் சர்க்குலேஷன் சொல்லுவாங்க. இந்த அட்லாண்டிக் பெருங்கடலில் இருக்கக்கூடிய மாற்றங்கள், இந்த ரெண்டுத்திலும் நடக்கக்கூடிய நிகழ்வு மாற்றங்கள் பாத்தீங்கன்னா இங்க ஹீட் டூம் உருவாக்குது யூரோப்ல. அதனால அங்க மக்கள் செத்துக்கிட்டு இருக்காங்க. சரி சார், அப்படி நம்ம இந்தியாவுக்கு வருவோம் சார். இப்ப வந்து நீங்க சொல்ல மாதிரி இந்த ஜூலைல இருந்து செப்டம்பர் வரைக்கும் ஆவரேஜ் டெம்பரேச்சர் விட இது கோடைக்காலம் மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க சார். எப்படி சார் இது? ஏன் அப்படின்னா, உங்களுக்கு பயங்கரமான ஹீட் வேவ்ஸ் வந்துகிட்டே இருக்கும். கடல்ல இருந்து நமக்கு எல்லினோ மூலமாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதிகப்படியான ஹீட் வேவ்ஸ் இருக்கிறதுனால நமக்கு வந்து வெப்பம் தான் அதிகமா இருக்கும். ஸோ வெப்பம் நமக்கு கன்யூஸ் ஆகிட்டு இருக்கு. அடுத்த உங்களுக்கு மே மாசம் வரைக்கும், அடுத்த 2027 மே வரைக்கும் இது கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்றாங்க. ஆமா, அதுக்கான 90% பாசிபிலிட்டிஸ் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்றாங்க. ஸோ அப்போ இந்த எல்லினோவோட அமைப்பு முறை பொறுத்து தான் ஒரு பருவ சூழல் அப்படிங்கிறது நமக்கு மேஜர் ஃபேக்டரா இருக்கு. ஆமா, இன்னொன்னு இந்தியா டைஃபோல் எஃபெக்ட் சொல்லுவாங்க, MJO1. இது ரெண்டுமே எப்படி ரியாக்ட் பண்ணணும்? இப்போ இதுமே நியூட்ரல் ஃபேஸ்ல தான் இருக்கு. இந்தியா டைஃபோல் எஃபெக்ட் நியூட்ரல் ஃபேஸ்ல இருக்கிறதுனால இப்ப ஸ்டார்டிங்ல இவ்வளவு வெயில் இருக்கு, எல்லினோட பாதிப்பு இது குறைக்காது. அப்ப நமக்கு இயற்கையாக இருக்கக்கூடிய நமக்கான அங்கங்களும் பெரிய அளவுக்கு வேலை செய்யாது அப்படிங்கறத பிரச்சனை வந்துட்டு. அப்பனா இப்ப இந்த சீசன் போத்தீங்கன்னா மேற்கு பருவமழை, அப்பனா அது இந்தியாவுக்கு மோஸ்ட்ல அது. அப்பனா அந்த மழையை போயிட்டு போகுமா இந்த எல்னினோனால? இல்ல, அதுலதான் இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, மழை இருக்கும் ஆனா ஷார்ட் டைம்ல ஹெவி ரெயின்ஃபால் இருக்கும். அப்படிங்களா சார்? நம்ம குறுகிய காலகட்டத்தில் அதிகமான மழை பொழிவு உண்டு. ஆனா இந்தியன் வானிலை ஆய்வு இது வந்து இந்த வாட்டி சவுத் மான்சூன் ஆவரேஜை விட கம்மியா இருக்கும், 94% தான் கொடுத்துருக்காங்களே சார். அப்ப இந்த எல்லினோ இதனால இப்படி ஒரு மாற்றம் உண்டாக போகுதுன்றாங்க. ஆமா, நமக்கு இப்ப எல்லினோவுடைய மாற்றத்தை வந்து நீங்க நார்த் ஈஸ்ட் மான்சூன்ல தான் வடகிழக்கு தான் நீங்க வந்து பார்க்க முடியும். இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கு இப்ப இந்தியாவுக்கு இந்தியாவுக்கு பொறுத்த வரைக்கும் இப்பதான் எல்லினோ ஃபார்மேஷன் நடந்திருக்கு. வா, உங்களுக்கு ஜூலை ஆகஸ்ட்ல தான் அது வந்து முழு வடிவம் பெறும். ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் வரைக்கும் அது இருக்கு. அப்பதான் அது வந்து முழு வடிவம் பண்ணும். சோ இப்போ வந்து பிகினிங் ஸ்டேஜ்ல தான் இருக்கு எல்லினோ. ஸோ இப்போ வந்து அதோட ஃபார்மேஷன் நடந்து இப்போ வந்துட்டு அது கொஞ்சம் கொஞ்சமாக இதாக ஆரம்பிச்சிருக்கு, ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சிருக்கு, ரைட்டுங்களா? அதனுடைய ரொம்ப பீக்கான டைம் பீரியட் வந்துட்டு உங்களுக்கு ஆகஸ்ட் செப்டம்பர்ல தான் இருக்கும். ஸோ அப்போ நமக்கு அக்டோபர் நவம்பர்னுடைய மழை அப்போ வந்து கடுமையானதாக இருக்கும். சரி சார், இதே எல்னினோ தென்மேற்கு பருவமழை குறைக்குது, ஆனா வடகிழக்கு பருவமழை நம்மளுக்கான அது அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஹெவியா இருக்கும். 2015 ஏற்பட்ட பெரும் வெள்ளத்தை விட மிகப்பெரிய வெள்ளத்தை நம்ம சந்திக்க வேண்டி இருக்குன்னு சொல்றாங்களே சார். நீங்க அதுல இன்னொன்னு பார்க்கணும். இப்போ வந்துட்டு சவுத் வெஸ்ட் மான்சூன் எடுத்துக்கோங்க. சவுத் வெஸ்ட் மான்சூன்ல பொறுத்த வரைக்கும் கேரளாவுக்கும் சரி மும்பைக்கும் நேரம் அங்க ஃப்ளட், அர்பன் ஃப்ளட், அதுதான் புரிஞ்சுக்கணும். அதுதான் நடத்தும். அதாவது என்னன்னா, உங்களுக்கு ரெயின்ஃபால் டெஃபிஷியன்சி இருந்தாலும் ஷார்ட் டைம்ல ஹெவி ரெயின்ஃபால் இருக்கும். வயநாடுல திருப்பி லேண்ட்ஸ்லைட் நடந்திருக்கு இல்லைங்களா? அது வந்து செயற்கை, அது சுரங்க தோண்ட அந்த மண்ணு சேர்த்து வச்சு அது விழுந்திருக்கு. ஆனா ஆர்டிபிஷியல் தானே சார், ஆர்டிபிஷியல், நேச்சுரல் கிடையாது. வயநாடுல ஆனா மழை பொழிவு உங்களுக்கு வந்து அதிகமாகுதுல, அது நான் சொல்றேன். சோ மழை பொழிவு அது இன்டியூஸ் பண்ணுது. நீங்க மழையை மாத்தி அமைச்சிடுறீங்க, அது தன்மை மாத்தி அமைக்கிறீங்க, அது மனித செயல்பாடு. ஆனா உங்களுக்கு பிரேக்கிங் பாயிண்ட் எது கொடுக்குதுன்னா, உங்களுக்கு மழை பொழிவுடைய தன்மை மாறும். சோ மழை பொழிவு என்ன பண்ணா ஷார்ட் டைம்ல ஹெவி ரெயின்ஃபாலை கொண்டு வரும். சோ அந்த மாற்றத்தை சவுத் வெஸ்ட் மான்சூன் சந்திச்சிட்டு இருக்கு. இதே மாற்றத்தை தான் நார்த் ஈஸ்ட் மான்சூன் சந்திக்கும், நம்ம சந்திக்க போறோம். ஆமா, பெரும் வெள்ளத்தை. ஆமா, இருக்கலாம், பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அப்படிதானே நீங்களும் சொல்றீங்க. அதாவது
ஒரு மாசத்துக்கு பெய்ய வேண்டிய மழை ஒரே நாள்ல பெஞ்சு போயிடுன்றீங்க. அப்பன்னா அந்த சரி ஒரு மாசம் பெய்யுது, அதுக்கேற்ற மாதிரி நீர்நிலை இது ஒரே நாள் பெரும் வெள்ளம் தான் ஏற்படும், பெரும் சேதம் தான் ஏற்படும், பெரும் பயிர் இழப்பு, எல்லாமே விவசாயமும் பாதிக்கப்படும்ல. ஆமா, அப்ப என்னன்னா நீங்க இதுல என்ன பிரச்சனைனா நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதுக்கு எப்படி ரெடி ஆயிருக்கோம் அப்படிங்கிறது. நீங்க எப்படி குளோபல் வார்மிங் இந்த சிஸ்டமேட்டிக் ஃபெயிலியர் பண்ணுதோ, இந்த மாற்றி அமைக்குதோ, கிளைமேட்டிக் கண்டிஷன் மாற்றி அமைக்கின்றதோ குளோபல் வார்மிங் ஒரு காரணமாக இருக்கும். அதே போல அர்பனைசேஷன் இன்னொரு காரணம். நீங்க இந்த மழை நகரமயமாக்கல் இப்ப ஏன் யூரோப்ல வந்து இவ்வளவு கஷ்டப்படுறாங்க, ஏன் அப்படி? அது நகரமயமாக்கல். ஆனா அங்க வந்து நகரமயமாக்கலுக்கு பிரச்சனை இல்லை. அவங்க வந்து இவ்வளவு காலத்துக்கு அவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா குளிர்ந்த நாட்டுக்கு சோ அவங்க பார்க்காத ஒரு புது டெம்பரேச்சர் பாக்குறாங்க. சோ அங்க இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை இருக்குது. ஆனா பெரும்பாலும் அங்க குளிர்காலம் தானே, அங்க குளிர் தானே அதிகமான குளிர் தான். அப்ப அவங்க என்ன அதுக்கேற்ற மாதிரி தானே தேவையில்லாத ஒரு நாடு இல்லைங்களா? அப்போ இன்னைக்கு அந்த மாற்றம் வருது. அப்ப இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை ஏற்படுது. அதே தான் நமக்கு. அப்ப இந்த மாறி வருகின்ற சூழலுக்கு எதிர்கொள்கிற அளவுக்கு நம்மளுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கா, நம்மள அர்பன் கட்டமைப்பு இருக்குதான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. நீங்க இந்த மழைப்பொழிவை வந்து உங்களுக்கு காடுகள் இருந்துச்சுன்னா உள்வாங்கிக்கும், வெட்லாண்ட்ஸ் இருந்துச்சுன்னா உள்வாங்கிக்கும், சதுப்பு நிலங்கள் இருந்துச்சுன்னா உள்வாங்கிக்கும், மேங்க்ரூவ்ஸ் இருந்துச்சுன்னா உள்வாங்கிக்கும் இல்லைங்களா? ஒரு நீரலை இருந்துச்சுன்னா அதை எடுத்துட்டு போகும். ஆனா இது எல்லாம் இல்லாம வெறும் கான்கிரீட் ஜங்கிள் மட்டும் தான் நம்ம உருவாக்கி இருக்கோம். அப்படி இருக்கின்ற போது பாதிப்பு நமக்கு அதிகமா இருக்கும். குறிப்பா தமிழகத்துக்கு அதிகமா இருக்குல்ல. ஏன்னா நகரமயக்க இந்தியாவிலே நகரமயமாவது இது தமிழகம் தானே சார்? ஆமா, தமிழகத்துக்கு அதிகமா பாதிப்பு. அந்த பாதிப்பை தான் நம்ம கடந்த இதுல பார்த்தோம். இப்ப நம்ம சென்னைக்கு மட்டும் தான் அர்பன் ஃபிளட்டிங் பேசிட்டு இருந்தது போது, திருநெல்வேலியில நம்ம 2023 ஆமா திருநெல்வேலியில நம்ம வந்து அர்பன் ஃபிளட்டிங் வந்து பார்த்தோம். ஆமா இல்லைங்களா? அப்ப அந்த மாதிரி பாதிப்பு. அப்ப நகர்மயமாதல்ங்கிற முக்கியமான ஒரு பிரச்சனையா இருக்கு. அப்போ குளோபல் வார்மிங், நகர்மயமாதல் அப்படிங்கிறது இந்த ரெண்டும் சேர்ந்து நமக்கு இந்த புதிய கிளைமேட்டிக் எக்ஸ்ட்ரீமிட்டிஸை வந்து எதிர்கொள்வதில் மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கு. அப்பனா இந்த தென்மேற்கு தென் பருவமழை பொய்த்து போகும். அப்பனா உணவு பஞ்சம், விவசாயம் பொய்த்து போயிடும்ல சார்? ஆமா, அதுதான் பயங்கரமான அக்ரிகல்ச்சர் யூனியன் மினிஸ்டருமே அதான் சொல்றாரு. அவங்க பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஏறத்தாழ 315 மாவட்டங்களை கண்டறிஞ்சிருக்காங்க அதிகமா பாதிப்புலாக்கூடிய மாவட்டங்கள். அதுல 115 வறட்சி. ஆமா, ஹை ப்ரையாரிட்டில வந்து 115 மாவட்டங்களை இந்த எல்னினோனால. ஆமா ஆமா, சோ எல்னினோனால இந்த பாதிப்பு இருக்கு. சோ உங்களுக்கு ரெயின்ஃபால் டெஃபிஷியன்சி, ஃபுட் ப்ரொடக்ஷன்ல இருக்கக்கூடிய டெஃபிஷியன்சி, இது ரெண்டுமே இருக்கக்கூடிய பாதிப்பை எதிர்கொள்ள போகிறோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதுல 12 மாவட்டம் தமிழகத்துல இருக்கு சார். அதுவும் மேற்கு தொடர்ச்சியை ஒட்டி இருக்கிற அந்த மாவட்டங்கள் பெரிய பாதிப்பு ஏற்படுதுன்றாங்களா? ஆமா, இப்ப இது வந்து நீலகிரி, தர்மபுரி, கோயம்புத்தூர், திருப்பத்தூர், வேலூர், இப்படி 12 மாவட்டம் பயங்கரமான வறட்சி எல்லாமே ஏற்பட போகுதுன்றாங்க சார். ஆமா, அவங்களுடைய கணக்கீடு வந்து பாத்தீங்கன்னா ஃபுட் ப்ரொடக்ஷன் அண்ட் வாட்டர் ஸ்கார்சிட்டி மட்டும் வச்சு பேசுறாங்க. இதுல இன்னொரு விஷயமா இருக்கு. இந்த இன்க்ரீசிங் டெம்பரேச்சர் வந்துட்டு மனிதர்களை கொல்லும், மனித உயிரிழப்புகளை வந்து நாம இன்னும் கணக்கு 4 டிகிரி அதிகமா ஆகும்னு சொல்றீங்களே. ஆமா, அப்ப நம்ம ஹியூமன் பாடி வந்துட்டு எவ்வளவு ஹீட் எக்ஸ்போஷர் பண்ண முடியுங்கிறது இருக்கு இல்லைங்களா? அப்ப ஹீட் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது இருக்கும் இல்ல? அப்ப இந்த ஹீட் எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது மனிதர்களை கொல்லும். 2 மணி நேரத்துல 3 மணி நேரத்துல அதிகமான வெயில் இருந்தாங்கன்னா மனித இறந்து போகலாம். அந்த பாதிப்புன்னு அதிகமா இருக்கும் சார். அந்த நம்ம உடம்புல ஹைப்போதாலமஸ் ஒண்ணு இருக்கு சார். அதுதான் நம்மளுடைய பாடி டெம்பரேச்சரை அதுக்கேற்ற அடாப்ட் பண்ண. அப்படி இருக்கு, அதுவும் ஃபெயிலியர் ஆயிடுமா அந்த இதனால? ஆமா, அது ஃபெயிலியர் ஆயிடும். எப்படி ஃபெயிலியர் ஆகுன்னா, உங்களுக்கு இப்போ யூரோப்ல ஏன் வந்து அதிகமான மக்கள் இறந்து போறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம்னா ஹியூமிடிட்டி லெவல் அங்க அதிகமா இருக்கு. ஈரப்பதம், காற்றுல ஈரப்பதம் அதிகமா. வெறும் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிறது மட்டும் காரணம் கிடையாது. காற்றில் ஈரப்பதம் அதிகமா. காற்றில் ஈரப்பதம் அதிகமாச்சுன்னா நீங்க சொன்னீங்க இல்லையா, அந்த ஹார்மோன் வந்துட்டு வேர்வை சுரவியா வெளியே அனுப்பும். அந்த வேர்வை சுரப்பி வந்து எவாபரேட் ஆனதா திருப்பி எனக்கு வந்து வேர்க்கும். ஆனா காற்றில் ஈரப்பதம் அதிகமா இருக்கும் போது எனக்கு வேர்க்காது. ஸோ திருப்பி நீங்க எவ்வளவுதான் வேர்த்தாலும் உங்களுக்கு வந்து அது எவாபரேட் ஆகாது. உங்களுக்கு பாடி கிடைக்கிற கூலிங் மெக்கானிசம் வேலை செய்யாது. பாடி கூல் கிடைக்காது. நீங்க தண்ணி குடிப்பீங்க, அடங்காது, திருப்பி டெஸ்டியா இருந்துகிட்டே இருக்கும் இல்லைங்களா? ஆமா. சோ அப்ப வந்து உங்களோட மெட்டபாலிசம் கொலாப்ஸ் ஆக மனிதர் இறந்து விடுவாங்க. ஹைப்போதெர்மியா ஏற்படும். சோ இப்போ எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர் அண்ட் ஹியூமிடிட்டி வந்து பிரச்சனையா இருக்கும். ஒண்ணுல இது சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். நீங்க உங்களோட மொபைல்ல வெதர் ஆப் எடுத்து பாத்தீங்கன்னா ஆக்சுவல் டெம்பரேச்சர் வந்து 37-38 காட்டும். ஆமா சார். ஆமா. ஆனா ஃபீல்ஸ் லைக் டெம்பரேச்சர் பாத்தீங்கன்னா 40-41 காட்டும். அப்படிங்களா? அது ஃபீல்ஸ் லைக் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது என்னன்னா அது ஹீட் இண்டெக்ஸ் அடிப்படையில் இருக்குது. அதாவது எவ்வளவு சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் எவ்வளவு இருக்குது, ஹியூமிடிட்டி லெவல் எவ்வளவு இருக்கு, இது ரெண்டும் பேலன்ஸா இருக்குன்ற போது நம்ம பாடி எந்த அளவுக்கு தாங்கணும். எப்போ உங்களுக்கு வேர்க்காத அளவுக்கு அந்த டெம்பரேச்சர் போகுதுங்கிறத பெட்ரூம் டெம்பரேச்சர் சொல்லுவாங்க. அந்த டெம்பரேச்சர் வந்துருச்சு அப்படின்னா மெட்டபாலிசம் கொலாப்ஸ் ஆயிடும். அப்புறம் கொலாப்ஸ் அந்த ஹீட் பேஸ்ல அதிகமாகி
டெத் ரேஷியோ அதிகமாகும். அப்படித்தான் யூரோப்ல வந்து இப்ப 1300 பேர் இறந்து போயிருக்காங்க. ஆமா சார், ஒரே மாசத்துல பிரான்ஸ்ல இறந்து போயிருக்காங்க. ஆமா இல்லைங்களா? சோ ஏன் இறந்து போறாங்கன்னா இதுதான் அப்ப அந்த காரணம். இப்படியான இறப்பு நாம இந்தியாவிலும் கடந்த காலத்துல இறந்துட்டு இருக்காங்க. இந்த பாதிப்பு இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். சோ நம்ம இப்ப இந்த வாட்டர் ஸ்கார்சிட்டி, உணவு பற்றாக்குறை தான் பேசிட்டு இருக்க முடியும். 90% ஆஃப் தி இந்தியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அன்னார் செக்டர்ல இருக்காங்க. ஆமா சார், ஆமா ஆமா, அன்னார் செக்டர் எம்ப்ளாயிஸ் அதிகமா இருக்காங்க. திறந்த வெளியில வேலை செய்யறவங்க அதிகமா இருக்காங்க. விவசாய கூலி வேலைக்கு, ஆமா, கட்டட வேலை தொழில் செய்றாங்க, கிக் வர்க்கர்ஸ் இருக்காங்க. ஆமா, தெருவோரம் வியாபாரம் செஞ்சிட்டு இருக்க எல்லாரும் அவங்க தான அதிகமா தான் சார். ஃபேக்டரிஸ்ல வேலை செய்யறவங்க எல்லாருமே இருக்காங்க. அப்போ இவங்கள தான் அதிகம் பாதிப்புல இருப்பாங்க. அப்ப எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர் வந்து இவங்க ஒர்க் பிளேஸ வந்து ரொம்ப ஹசார்டஸா வந்து மாத்தும். அப்பனா இந்த நீங்க அன்ஆர்கனைஸ்ட் செக்டர் அந்த எம்ப்ளாயிஸ் நிறைய பேர் டெத் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றீங்க. ஆமா, அது ஆல்ரெடி பாதிப்பு உண்டாகி கொண்டிருக்கிறார்கள். இந்த பாதிப்பு இன்னும் ரெட்டிப்பாவதற்கான வாய்ப்பு இருக்கு சார். இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஜூலைலயே இப்ப வந்து டெம்பரேச்சர் 100 டிகிரி போகுது சார். வெயில் காலத்துல மே மாசத்துக்கு பாக்குறது அந்த இது இப்பதான் பாக்குறோம். ஆமா, உங்களுக்கு இந்த வெப்பம் வந்து கன்சிஸ்டன்ட் நமக்கு அக்டோபர் வரைக்கும் இருக்கும். ஆமா, அக்டோபர் வரைக்கும் இருக்கு சார். அடுத்த 3 மாசம் பெரும் வெள்ளம் இருக்கு. அடுத்த 2027 ஜனவரியில இருந்து அடுத்த ஜூன் வரைக்கும் இன்னும் அதிகமாகும். ஜனவரியில கோடைக்காலம் தொடங்குற மாதிரி ஆயிடும்ன்றாங்களே சார். அப்பனா இன்னும் அதிகமாகும் இல்ல நீங்க சொல்றேன்னு அந்த இது. ஆமா, வெயில். அப்ப இந்த ஏர்லி வார்னிங் நம்ம வந்து கொடுத்துருக்கு. இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ இதுல பொறுத்த வரைக்கும் ஐஎம்டி இதுல எப்படி ப்ரெடிக்ட் பண்ண போறாங்கிற பிரச்சனை. இப்ப இந்த கூடுதலா இப்ப இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேட்டிவா இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன, ஐஎம்டிஏ வந்துட்டு ஒரு அவங்களுக்கு மட்டும்தான் ஹீட் வேவ் டிக்ளேர் பண்றதுக்கான அதிகாரம் இருக்கு. ஆமா, டிசாஸ்டர் ஆக்ட் படி வந்து அவங்களுக்கு தான் அந்த அதிகாரம் இருக்கு. இப்போ ஐஎம்டியோட டெஃபினிஷன் என்னன்னா, ஒரு பகுதியில கன்சிஸ்டன்டா வந்துட்டு அதோட ஆம்பியன்ட் டெம்பரேச்சரை விட 5 டிகிரி செல்சியஸ் அதிகமா இருந்தா தான் ஹீட் வேவ்ஸ் டிக்ளேர் பண்ணுவாங்க. ஆமா, சென்னையோட ஆம்பியன்ட் டெம்பரேச்சர் வந்துட்டு 32 வச்சுக்கோங்களேன், 37 தாண்டுது, அது வந்து 2 மெட்ரோலாஜிக்கல் ஸ்டேஷன்ல பதிவாகணும், 48 மணி நேரத்துக்கு பதிவாகணும். அப்பதான் அவங்க ஹீட் வேவ்ஸ் டிக்ளேர் பண்ணுவாங்க. ஆனா இப்ப என்ன பிரச்சனைனா, 3 மணி நேரம் 4 மணி நேரத்திலேயே வந்துட்டு உயிர்கொள்ளும் வெப்பத்தை நாம வந்து இது விட்டுட்டு இருக்கோம். சோ அப்ப வந்து லாஜிக்கலி அவங்க ஹீட் வேவ்ஸ் எல்லாம் இறந்து போகல. ஏன்னா ஹீட் வேவ்ஸ் டிக்ளேர் பண்ணிருக்க மாட்டாங்க. ஆமா, சிக்கல் நமக்கு இருக்கு. அப்ப அந்த ப்ராப்பர் டேட்டா இருக்கு. அப்ப ஏர்லி வார்னிங் சிஸ்டம் நமக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு. நீங்க யூரோப்ல அதனாலதான் யூரோப்ல என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா UTCIன்னு ஒரு மாடலை பின்பற்றுறாங்க, யூனிவர்சல் தெர்மல் கிளைமேட் இண்டெக்ஸ். அவங்க பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன பண்றாங்கன்னா, வெறும் சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் மட்டும் எடுக்கிறது இல்ல, சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் எடுத்துக்கிறாங்க. அந்த பகுதியில இருக்கக்கூடிய இயல்பான ரேடியேஷன் லெவல் எவ்வளவு, ஆல்ரெடி ஹீட் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு அதை எடுத்துக்காங்க. காற்றோட்டம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறது, அதோட ஈரப்பதம் எவ்வளவு இருக்கு, ஈரப்பதம் இந்த நாளையுமே வச்சு கணக்கு பண்ணிட்டு அவங்க சொல்றாங்க, இந்த ரீஜன்ல உங்களுக்கு அதிகமான யூடிசி லெவல் இருக்கு, அப்ப அங்க போகாதீங்க. அமெரிக்கா ஹீட் இண்டெக்ஸ் அப்படிங்கிற மெத்தடாலஜி ஃபாலோ பண்றாங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி டெம்பரேச்சர் as well as ஹியூமிடிட்டி இது ரெண்டு வச்சு ஃபாலோ பண்றாங்க. ஆனா நம்ம இந்தியன்ஸ் ஐஎம்டி என்ன ஃபாலோ பண்றாங்கன்னா, வெறும் டெம்பரேச்சர் மட்டும் தான் வாங்கி கொடுக்குறாங்க. ஒரு பகுதியில உங்களுக்கு வெப்பம் இங்க அதிகமா இருக்குன்னு மட்டும் தான் வாங்கி கொடுக்குறாங்க. வெளியே ஹியூமிடிட்டி லெவல் எவ்வளவு இருக்கு, அதனால வெளியே போகாதீங்கன்னு. அதோட ஈரப்பதம் எவ்வளவு இருக்கு, எந்த இது அந்த இது இல்ல. இப்ப பிரச்சனை என்னன்னா, அந்த வார்னிங் இல்லாம லேபர் டிபார்ட்மெண்ட் எப்படி லேபர்கள் நீ தொழிலாளர் வேலைக்கு போகன்னு சொல்ல முடியும்? சார் அவங்க ஒரு அனௌன்ஸ் பண்றாங்க, இப்ப இந்த வாட்டி இந்த சம்மர்ல பத்தி 11ல இருந்து 3 மணி வரைக்கும் வெளியே போகாது, உள்ளேயே இருங்கன்னு அப்படிதானே சொல்றாங்க. அப்படிதான் சொல்றாங்க. ஆனா டெய்லி வேஜஸ் அப்படி பண்ண முடியாது சார். அதுதான் என்னன்னா, இப்ப கன்ஸ்ட்ரக்ஷன் லேபருக்கு பொறுத்த வரைக்கும் அப்படியே டைம் மாத்தணும் இல்ல, இந்த இதுக்கு எக்ஸாக்ட்லி டைம் மாத்தணும். அவங்களுக்கான வந்து அந்த இழப்பீடுக்கான ஊக்கத்தொகை வந்து அரசாங்கம் கொடுக்கணும். அவங்களுக்கான சோசியல் செக்யூரிட்டி மெக்கானிசம் நீங்க உருவாக்கணும். இப்போ பயிர் காப்பீட்டுக்காக வந்து இது போனா நம்ம விவசாயிகளுக்கு வந்துட்டு ஒரு தொகை கொடுக்குறோம். அதே போல மீனவர்களுக்கு வந்து குறிப்பிட்ட கடலுக்கு செல்லாம இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு தொகை கொடுக்குறோம் இல்லைங்களா? அந்த மாதிரி உடல் உழைப்பாளிகளுக்கு வந்து இந்த ஆபத்தான சூழ்நிலை வந்து அரசாங்கம் வந்து அறிவிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த காலத்துல பணி போகாம இருக்கணும். அப்படி அவங்க வேலை நேரத்தில் ஏற்படக்கூடிய இழப்புக்காக இழப்பீடாக தொகையை அவங்க கொடுக்கணும். அந்த ஃபிஷருக்கு சில ஏப்ரல்ல இருந்து ஒரு இது மீன்பிடி அவங்களுக்கு ஒரு 8000 அதே மாதிரி இந்த வாட்டி கொடுக்கணும்ன்றீங்க. இந்த எல்லினோ அந்த இதுல அப்படி ஒரு நிலைமை கொண்டு ஒரு விட்டு இருக்கு. ஆமா, இது இந்த எல்லினோ காலகட்டத்திலும் இனிமேல் எதிர்கால தொடர்ச்சி நமக்கு இப்படித்தான் இருக்க போகிறது. இனிமேல் இதுதான் நம்மளோட நியூ நார்மல்சி. அப்நார்மல் இஸ் தி நியூ நார்மல். சோ அதனால இனிமேல் வந்து அதிகப்படியான வெயிலை நீங்க எதிர்கொள்வதற்கு கற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். அதிகப்படியான மழைப்பொழிவு, அதிகப்படியான குளிர், அதிகப்படியான புயல், இதோட நீங்க சேர்ந்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். சோ இந்த எலினோ இன்னைக்கு இந்த மாற்றத்தை உண்டாக்கும், அடுத்து இன்னொரு அமைப்பு முறை வேற ஒரு மாற்றத்தை உண்டாக்கும். சோ அப்ப நெக்ஸ்ட் 25 இயர்ஸ்ல நீங்க என்ன செய்யறீங்கிறதா முக்கியமான விஷயம். சோ ஆல்ரெடி நாம வந்து ஒரு கிளைமேட் பிரீச்சை வந்து பாத்துக்கிட்டு இருக்கோம். அப்பனா நீங்க சொல்றேன்னு
டோட்டலி இயற்கையே மாறி போச்சுன்றீங்க. கிளைமேட் ஆமா அதான் சொல்றேனே, உங்களுக்கு 1.5 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு 1 லட்சம் வருஷம் ஆகுது சார். ஆமா சார். அடுத்த 2 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் ஆகுது இன்னும் 25 வருஷத்துல நம்ம பார்க்க ஆனா போறோம். இந்த எல்லினோ 4 டிகிரிஸ்ல இருந்து 5 டிகிரி இன்க்ரீஸ் ஆகுது. அது வந்து அந்த பசிபிக் ரீஜன்ல இருக்கக்கூடிய கடலோட டெம்பரேச்சர் மட்டும். அதனால இந்த அதனால சூப்பர் எல்லினோன்றாங்க. நீங்க அந்த ஒரு ரீஜன்ல இருக்கக்கூடிய 5 டிகிரி இன்க்ரீஸ் மட்டும் சொல்றீங்க. நான் சொல்றது ஒட்டுமொத்த பூமியோட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ். அது ஒட்டுமொத்த. ஆனா இப்ப வந்து சூப்பர் எல்லினோ பொதுவாக சவுத் ஏசியா ஃபுல்லாவே பயங்கரமான பாதிப்பு ஏற்படும்ன்றாங்க சார். ஆமா, அப்ப என்னன்னா உங்களுக்கு வந்து இது மட்டுமே இப்படி இந்த எலினோ முடிஞ்சோன்னா இது முடிஞ்சிடும் அப்படின்னு எடுத்துக்க முடியாங்கிற, இந்த பாதிப்பு நிக்க போறது இல்லைங்கிற. நான் என்ன சொல்றேன்னா இதையும் தாண்டி நாம் இன்னும் பல பிரச்சனை எதிர்கொள்ள வேண்டி இருக்கும் அப்படிங்கிற. ஏன் அப்படின்னா இது அப்படியே சஸ்டைன் ஆகுங்கிற. இந்த டெம்பரேச்சர் உங்களுக்கு இன்க்ரீசிங் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது குறைய போறது கிடையாது. உங்களுக்கு இப்ப நீங்க வந்து 40 டிகிரி செல்சியஸ் பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா அது அடுத்த வருஷம் அப்படியே 38, 37, 32 குறைஞ்சிருமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அடுத்து 40ங்கிறது நீங்க தொடர்ச்சின்னு பாப்பீங்க, 41 பாப்பீங்க, 42 பாப்பீங்க, 45 வரைக்கும் கூட நீங்க பாப்பீங்க. இந்த சூப்பர் எல்னினோ சூப்பர் எல்னினோ வரும் காலத்துல இப்படிதான் ஆகும். ஆமா, நெக்ஸ்ட் 25 இயர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வெயில் இன்னும் கடுமையா தான் இருக்கும். அது எல்னினோ இருந்தாலும் சரி இல்ல. இது நம்ம வெப்பமண்டல நாடுல அதனால இன்னும் அதிகமாகும். அதனால சொல்றேன் டிராபிக்கல் ரீஜன்ல இன்னும் பயங்கர ஹீட் இருக்கும். அப்படி அந்த இது சார். இப்ப வந்து நீங்க பாத்தீங்கன்னா டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி இது குளிர்காலம்ட்டு நம்மளுக்கு பொதுவான இது இயற்கை இது. ஆனா அந்த இதுவே மாத்துதுன்றாங்களே, ஜனவரிலேயே கோடைக்காலம் தூங்குதுன்றாங்களா? அந்த வெயில நீங்க கோடைக்கால வெயில்ல அப்படியே நீங்க சந்திப்புன்றாங்கல்ல சார். நீங்க 2027 நீங்க அதுல இன்னொரு மாறுதல கவனிச்சிருக்கணும். போன வருஷம் சரி நமக்கு மார்கழி மாசம் சரி மார்கழி குளிர் அதிகமா இருந்துச்சு. ஆமா சார், குளிர் அதிகமா இருந்துச்சு. அதே நேரத்துல காலையில வெயிலும் இருந்துச்சு. ஆமா சார், ரெண்டு எக்ஸ்ட்ரீமிட்டிஸ். ஆமா ஆமா ரெண்டு. ஆமா ஆமா ஆமா. சோ அதுதான் சொல்றேன். அப்ப குளிரும் அதிகமா இருக்கும், வெயில் அதிகமா இருக்கும், மழையும் அதிகமா இருக்கும், புயல் அதிகமா இருக்கும். அதனுடைய இயல்பு தன்மை வேற ஏதாவது மாறிடுச்சுங்கிற. சோ இந்த இதுக்கு தான் நீங்க ரெடி ஆகணுங்கிற. சோ குளோபல் வார்மிங் உங்களுக்கு அதான் கிளைமேட் சேஞ்ச் சொல்றாங்க. நான் உண்மையில அது கிளைமேட் கேட்டஸ்ட்ரோஃபி அப்படிதான் சொல்லணும். குளோபல் வார்மிங் இல்ல குளோபல் பாயிலிங் அப்படின்னு ஆண்டனி குட்டரஸ் சொல்றாரு, ஐக்கிய நாட்டு சபையினுடைய செக்ரட்டரி ஜெனரல். சோ இந்த வார்னிங் சிஸ்டத்தை புரிந்து கொண்டு நாம இப்ப செயல்பட ஆரம்பிக்கணும். சரி சார், நீங்க சொல்லி இருக்கீங்க. இது இன்றைய புதிய அரசாங்கம் இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கும் பார்ப்போம். மிக்க நன்றி சார். நன்றி. தள்ளுபடி அத்தனை பேரும் அல்லும்படி. 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.